மாணவர்கள் பத்திரிகையில இது வரைக்கும் 17,000 ஜோக்ஸ் எழுதியிருக்கிறார். 17,000 ஜோக்ஸ் மாணவர்கள் பத்திரிகையில எழுதியிருக்கிறாரு. விளம்பர மாணவர்களாக நடிச்சிருக்கிறாரு. ஸ்டாண்டப் காமெடி விஜய் டிவி, சன் டிவி எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000 நிமிஷம் 2000 நிமிஷம் 3 வருஷம் வரும். ஜெயா டிவியில் வந்து அரிகிரி அசம்பிளின்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க. 4000 நிமிஷம் கண்டினியூஸாக நடத்திருக்கிறாரு. அதே போல் ரேடியோ மிர்ச்சி அது மாதிரி சூரிய எஃப்எம்ல வந்து ஆர்ஜேவா 5000 நிமிஷம் மேலே பண்ணியிருக்கிறாரு. ஆர்ஜே அப்புறம் சார் ஆர்ஜே என்ன வருது, ஆர்ஜே பாலாஜி கருப்பூர் படம் எடுத்து சக்ஸஸ் ஆகிருக்கிறாரு. நீங்கள் சிறப்புன்னு ஒரு படம் எடுத்து கார்த்தி வச்சு எடுத்து நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். அடுத்து நாடக எழுத்தாளர், திரை விமர்சகர், திரைப்படங்கள விமர்சனம் சொல்றவர், ப்ளூ சட்டை மாறினால பிளாக் சட்டை மாறின மாதிரி திரைப்பட நடிகர், அப்புறம் விஜய் படங்களில் நல்ல படங்கள் நடிகர், யூத், தூள், எதிரி, வெட்டியா, சிவகுமார் படங்கள் எல்லாம் நகைச்சுவை வேடத்தில் நடிச்சிருக்கிறாரு. பள்ளி, கல்லூரிகள், தனியார் நிறுவனம் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். கமலஹாசனோட இது ஒருபடி மேலே. கமலஹாசன் எடுத்தது தசாவதாரம், எம்பெருமான் பெருமாள் எடுத்தது தசாவதாரம், இவர் எடுத்தது 26 அவதாரம். ஒவ்வொரு கிழமை 26 அவதாரம் இருக்கு. அஷ்டாவதானி சொல்லுவோம், தசாவதானி சொல்லுவோம். இவர் வந்து 26 அவதாரம் எடுக்கக்கூடிய அற்புத மனிதர். இன்று நம்முடைய நமக்கான வணங்கி வரவேற்கிறோம். திருப்பூர் நகைச்சுவை மன்றம், நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மன்னிகள் எல்லாருக்கும் நமஸ்காரம். நிறைய சொன்னேன் என்னை பற்றி. பேர் பாஸ்கி. இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு நான் யாரும் அடையாளம் தெரியல. இப்போ கரெக்டாக இருக்கிறதுனால ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா கேள்வி கேட்கறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் சோப்பு இடம் ஒற்றுமை. கேள்வி கேட்டிருக்காரு, உங்களுக்கும் ஷோவுக்கும் என்ன ஒற்றுமைன்னு. 2 பேருக்கும் ஒற்றுமை வந்து தலையா முடி கிடையாது. 2 பேருக்கும் வேற்றுமை அவருக்கு மூளை இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்க்கல. தெரிஞ்சவங்க ரொம்ப இல்லை. நான் ஒரு 2வது ரொம்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி நாடகத்துக்கு வந்த முன்னாடி போகிறதுக்கு இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு வரேன். எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்டில். நந்தினி, பிரதீப், அவங்களுடைய பொண்ணு சாட்சி, அப்புறம் அவங்க அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. ஃபேமிலி வந்திருக்காங்க எனக்காக. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. இப்போ வந்து இவ்வளோ சொன்னார் நம்மளை பற்றி. நான் உங்களுக்கு சொன்னேன் இதுதான் நான். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், இந்த கெட்டப் ஏன் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்களா ஹரிகிரி அசம்பிளின்னு ஒரு நிகழ்ச்சி, அது 26 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. கண்டினியூஸாக 3 வருஷம் டெய்லி வந்து அதோடைய 100வது எபிசோடு வருமா வராதான் தெரியல. ஏன்னா எல்லாரும் கிண்டல் பண்ணியிருந்தோம். அப்போ 100 ப்ரோக்ராம் வந்தால் திருப்பதிக்கு பொட்டாட்சிகளை வந்து வேண்டினேன். அது நல்ல வேலை 1000 வந்தது. ஸோ 100வது வந்தவங்க பொட்டாட்சிட்டு வந்தவொடனே நம்ம சிஎம் விஜயுடைய படத்தில் கரெக்டாக ஆஃபர் வந்தது இந்த தலைக்காக. அது என்னென்னா தொப்பி மாற்றுறது பார்த்துட்டீங்க. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம் வந்தது. பட் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது. எதுக்குன்னா நீங்கள் விளம்பரத்தில் நடிக்கணும்னா ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்னு கேட்டேன். ஹேர் ஆயில். நான் கேட்டேன், என்ன விளையாடுறீங்களா, கலாய்க்கிறீங்களா? இல்லை சார், உங்களை வச்சு ஒரு விளம்பரம் போடுறோம். பேப்பரில் மேகசீனில் 3 படம் வருது. முதல் படத்தில் உங்கள் படத்தை போடுறோம். 2வது எண்ணெய் யூஸ் பண்ண குச்சி குச்சியாக முடி வருது. 3வது சும்மா பெரிய சிக்ஸர் லெவலில் முடி. இதெல்லாம் விளம்பரத்தில் போட போகிறோம். சரி, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பேமெண்ட்லாம் கொடுத்தாங்க. விளம்பரத்தில் போஸ்ட் கொடுத்தேன். பேப்பரில் விளம்பரம் வந்தது. வந்ததுக்கு அப்புறம் பெரிய ஃப்ளாப். ஒரு பாட்டில் கூட இருக்கல. என்ன பண்ணிட்டாங்க, 3வது படத்தை முதல்ல போட்டு என் படத்தை கடைசியில் போட்டாங்க. நல்ல முடி இருக்கிறவன் இந்த எண்ணெயை யூஸ் பண்ண ஃபுல்லாக போட்டி குச்சி குச்சி ஆகி கடைசியில் பாஸ்கி மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நிறைய. அப்புறம் என்னாச்சு, இதை வச்சு இன்னொரு விளம்பரத்தில் கொடுத்தாங்க. அது என்னன்னா வெம்ம விளம்பரம். வெம்மில் வந்து அந்த பாத்திரத்தில் ஒரு துளி வெம் போடுவோம்ல. நான் இருந்து சென்னையில் மயிலாப்பூர்னு ஒரு ஏரியா, கபாலீஸ்வரர் கோயிலாக இருக்குல்ல, பிறந்து வந்ததெல்லாம் தான்.
அப்போ அந்த வெப்ப விளம்பரம் வந்து எல்லா மொழியிலும் வருது. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா எல்லாமே வருது. சரி, இந்த மாதிரி ஒரு விளம்பரத்தில் நினைச்சு ரொம்ப ஃபேமஸ் நினைச்சுன்னு ஒரு நாள் ரோட்ல நடந்து போயிருந்தேன். ஆட்டோ பிடிக்கிறது. பக்கத்து வீட்டில் ஒரு மாமி என்ன பண்ணாங்க, பாஸ்கி நேற்று தான் அவனுடைய வெப்ப விளம்பரம் பார்த்தேன், ரொம்ப ஜோரா இருக்குன்னாங்க. ஏன் நானே பாத்திரம் போது இருக்கேன்னு கேட்டேன். சிரிச்சு என்ன சொன்னாங்க, நல்லா இருப்பா அந்த விளம்பரம், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், என்ன வீட்டில் வேலைக்காரி ஒரு வாரமா வரவே இல்லை, 4 பாத்திரத்தை கொஞ்சம் தேய்ச்சி கொடுத்துறியா? வந்தது போவோம். நான் ஏன் அப்படியே பாத்ரூமும் கிளீன் பண்ணிட்டாங்க. இல்லை அதுக்கு கணேஷ் வெங்கட்ராமன் ஒருத்தர் இருக்காரு, அதனால நான் வந்து என்ன நான் இவ்வளோ பண்ணிருக்கீங்களா நினைக்கிறதே கிடையாது. இப்போ கூட 1980s 70s நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு ரொம்ப ஃபேமஸ் விளம்பரம் ஒன்று வரும். என்ன ஆச்சு பார்த்துருக்கீங்களா? என்ன ஆச்சு குழந்தை அழுது. அது என்னது, நிறைய லேடிஸ் இருப்பாங்க, வேற வேற வயசு. அந்த விளம்பரம் உட்கோட்ஸ் கிரேட் நமக்கு மூளை வந்து ராமநாதன் போகும். அந்த விளம்பரத்தை பாரு, ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை அழுது, உடனே பாட்டி கேட்கறாங்க, என்ன ஆச்சு? குழந்தை அழுது, உட்கோட்ஸ் கொடுக்க சொல்லு, நீ குழந்தை அழிச்சு அதுதான் கொடுத்தேன். கொள்ளு பாட்டி கேட்பாங்க, என்ன ஆச்சு? குழந்தை அழுது, உட்கோட்ஸ் கொடுக்க சொல்லு, நீ குழந்தை அழிச்சு அதுதான் கொடுத்தேன். எள்ளு பாட்டி கேட்பாங்க, என்ன ஆச்சு? குழந்தை அழுது, உட்கோட்ஸ் கொடுக்க சொல்லு, நீ குழந்தை அழிச்சு அதுதான் கொடுத்தேன். இந்த விளம்பரம் சூப்பர் டூப்பர் ஹிட். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், இது என்ன குடும்பம்னே தெரியல, அத்தனை லேடிஸும் வாழ வெட்டியா பிறந்த வெட்டியே இருக்கு, அன்சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஃபேமிலியை காமிச்சு ப்ராடக்டை சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள், நடைமுறையில் நடக்கிற விஷயங்களை மக்களுக்கு சொல்லி சிரிக்கிறோம். இப்போ என்ன பயணத்தில் இருக்கேன்னா, ஒரு பக்கம் கிரிக்கெட் இந்தியா லெவல் வந்தேன். முதல்ல சின்ன வயசுல ஆரம்பிச்ச கிரிக்கெட் இந்தியா லெவல் வந்தேன், அது கடைசியில் போச்சு. அப்புறம் ஒரு 2 மாசத்துல ஸ்ரீகாந்த், ரவி சாஸ்திரி, மனோஜ் பிரபாகர், அசாருதீன் எல்லாரும் டிவியில் பாருங்க. அவங்கெல்லாம் இந்தியா ஆடுறாங்க, நான் இந்தியாவில் அனுப்பியிருக்கேன். இதான் டிஃபரன்ஸ். அது கிரிக்கெட் ஆடலாம் இருக்கணும்னு எங்கள் ஏரியாவில், நீ தைசாதன் கேஸ், உனக்கு கிரிக்கெட்டே வராது, இந்தியா லெவல் வந்து சரி கிரிக்கெட் போச்சு. விகடனில் ஜோக் எழுதுறாங்க, அதுக்கெல்லாம் பிறவிலேயே ரத்தத்திலேயே நகைச்சுவை இருக்கணும், வராது. 17,000 ஜோகை சினிமாவில் நடிக்க கூப்பிடுறேன், உனக்கெல்லாம் பர்சனாலிட்டி இல்லை, வராது. எதை கேட்டாலும் வராது, இன்னும் பாத்ரூம் வராதுன்னு தான் சொல்ல. ஸோ சொசைட்டியோடைய வேலை உங்களை மட்டும் தருது, அதை பற்றி கவலையப்படாது. அது என்ன பண்ணு கட்சியில் சொல்றவங்க சொல்லிட்டே இருக்கணும், நம்ம ஜெயிச்சோமா கலக்கணுமா நம்ம பண்ணிட்டே இருக்கணும். இப்போ விஜய் பண்றாரு பார்த்தீங்களா, அவர் வந்திருக்காரு ஒரு எய்மோட, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நீங்க என்ன வேணா கதங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். முதல் படம் அவர் தான் நடிச்சேன். அவர் ஷூட்டிங்ல மாயாஜாலில் சென்னையில் ஒரு தீம் பார்க்கு எஸ்கலேட்டரில் ஹீரோயோட நடுவார். நான் அப்போ இந்த கிண்டல் பண்ற அறிஞரை சொல்லி ஜெயலலிதா சிஎம், நான் 100 எபிசோட் பண்ணேன். என்னை முதல்ல கூப்பிட்டாங்க, இந்த தலையை பார்த்து யூத்தில் நடி கூப்பிட்டாங்க. நான் ஒரு ஓரத்தில் கூட்டத்தினோட உட்காந்து, அவர் எஸ்கலேட்டரில் வர்றாரு எப்படின்னு நான் திரும்பி பார்க்குறேன், யாரை கூப்பிடுறீங்க? அதில் ஒன்றுதான் விஜய் வந்து என்னதான் என்னையா நேரம் வந்தார். பக்கத்தில் வந்து எங்கள் அம்மாவுக்கு உங்கள் நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும் சார். தேங்க்யூ சார், சூப்பராக பண்ணுறீங்க சார், தேங்க்யூ. நீங்கள் என் நிகழ்ச்சிக்கு வரலாமே சார். சார் நான் சாதாரண நிகழ்ச்சிக்கே யோசிக்க போகிறது, நீங்கள் கழுவே ஊற்றுறீங்க, அதில் எப்படி சார் வருவீங்க? அது மாதிரி அவரோட ஃப்ரெண்டு பிடிச்சி, அப்புறம் அவர் கேரளாவில் இருந்துச்சு, நான் வெளில நின்றுருந்தேன். அவர் ஷார்ட் வரும்போது என்ன உள்ள கூப்பிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பயங்கரமாக பேசிட்டு, நீங்கள் வெளிலலாம் நிற்காதீங்க சார், நீங்கள் இங்கே இருங்க சார் சொல்லிட்டு உள்ள வந்து தமிழன் மதத்தை பற்றி எல்லாம் பேசி 2001 சொன்னேன், நீங்கள் சிஎம் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன் சார். தமிழன் மதத்தில் நிறைய சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்கேன். அப்போ சொன்ன அவர்கிட்ட சிரிச்சுட்டு விட்டு இன்னைக்கு பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்படி எல்லா விஷயத்தையும் ஜாலியாக எடுத்துட்டு போட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு ரீசெண்டாக போனேன். 7 மணிக்கு ஆரம்பிக்கும்,